ஏன் தெரியுமா? என்னடா? அம்மா என் கதை சொல்கிறேன்னு சொன்னீல, சொல்கிறியா? மணி என்னாச்சு? நீ தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்க? ப்ளீஸ்மா சொல்ல. சரி சொல்கிறேன். திரேத்த யுகத்தில் காலபைரவருக்கும் அந்தகாசுரனுக்கும் பெரிய போரே நடந்துச்சு. அதில் அந்தகாசுரன் படும் தோல்வி அடைஞ்சான். அப்போது காலபைரவர் அவனுக்கு 3 சாபம் விதிச்சாராம். சாபம் அவன் ஆத்மாவுக்கு மோட்சமே கிடைக்காம இந்த உலகத்தில் பேயா சுற்றி அலைவான். 2வது சாபம் கலியுகத்தில் அந்தகாசுரன் அவன் அசுரத்தனத்தை திறந்து தெய்வத்தை வழிபடுவான். 3வது சாபம் அவனுடைய விதி அவன் கையாலேயே முடியும். இதை எதையும் கேட்காத அந்தகாசுரன் வெறியோட புறப்பட்டான். அம்மா எங்கம்மா போனா? அம்மா அவனோட அந்தகார மரபை உருவாக்க. Got steel in my veins and fire in my soul. Restore the streets, taking from my control. No crown in my head, just the scars that shine. I'm a one-man ride on a blood red line. எதுக்குடா அவன் கூட தேவையில்லாத பிரச்சனை? உன்கிட்ட தான்டா பேசிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ஒன்றும் இல்லையா? போய் கண்ணாடியை பாரு. இதோ வரா பாரு. இதோ வராங்க பாருன்னு. பெட்டா போ அவன்கிட்ட இப்போவாவது ப்ரப்போஸ் பண்ணு. எப்படிடா? அதான் கற்றுக்கிட்டல்ல. என்னடா இது? ஏப்பா நீ என்கிட்ட நொட்டுறதை விட்டுட்டு அவகிட்ட ஏசப்பா அதாவது அவங்க கிட்ட போயிட்டு நியூ வேலை ப்ரப்போஸ் பண்ணி நோ வே சொல்ல பண்ணிடு. புதுசாவா? டேய் நமக்கு பிடிச்ச பொண்ணோட கண்ணை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்கிறத விட என்னடா இழுக்கிற? சரியா வந்துட்டா நான் யாழ் நீ நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். இன்றைக்கும் நீ ரொம்ப அழகாக இருக்க. இல்லை உனக்கு தெரியும் எனக்கு அப்பா அம்மா இல்லை, நான் அனாதைன்னு. எங்கள் அப்பா அம்மா எனக்கு எல்லாமே கொடுத்துட்டு போயிட்டாங்க, லிட்ரலி எல்லாமே. ஆனால் அவங்க அன்பு இல்லாதனால என்கிட்ட எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். அப்போ தான் காலேஜ் வந்தேன், உன்னை பார்த்தேன். உன்னோட சத்தமே இல்லாத வார்த்தை எனக்கு பாட்டாக கேட்டுச்சு. நீ சுற்றி இருக்க எல்லாத்தையும் கேட்க வச்ச, காதால் இல்லை மனசால். நான் உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ உன் நரமுடியோட உன் மூஞ்செல்லாம் சுருக்கத்தோட உன்ன மாதிரி ஒரு பொண்ணு, என்ன மாதிரி ஒரு பையன், நம்ம சந்தோஷமாக லைஃப் ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் தான் எனக்கு தெரியுது. ஸோ நான் உன்னை சந்தோஷமாக பத்திரமா பார்த்துப்பேன் என்ன ஆனாலும். ஐ லவ் யூ. ஓகேவா? எனக்கு திரும்பி ஐ லவ் யூ கார்த்தி சொல்ல மாட்டியா? ஓ I like surprises. இது உனக்கு முன்னாடி வந்தது யாழ்?
மனதின் இசையே நீ அன்பே காதலின் உருவகம் நீயே நான் கேள்விக்குறியாய் அந்நேரம் நீயோ பிறவி பலனாய் கால் நினைக்கும் கடலே நீ மனமே அகத்தின் தாகம் நீயே நான் உருகும் மெழுகாய் அந்நேரம் நீயோ முதல் மழையாய் புகையின் பொருளாய் இருளின் அழகாய் குயிலின் நிழலாய் என்னை செய்தாய் நான் கண் கண்ட நேரம் நீ அருகில் வேண்டும் நேற்றோடு கிடக்கும் காலம் இன்றோடு முன்னிடம் நான் பாண்டி தாத்தாவா? ஆ, அவர் வேலை முடிச்சுட்டு அசதியில் ஒய்ஃப் மடியில் தூங்கினாரு. இறந்துட்டாரா? என்ன பாவம், அவர் நிம்மதியாக ராஜா மாதிரி லைஃப் ஃபுல்லாக வாழ்ந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் பிடிச்சவங்க மடியில் உயிரை விடுறதெல்லாம் நான் கண் கண்ட நேரம் நீ அருகில் வேண்டும் நேற்றோடு கிடக்கும் காலம் என்ன யாழ் நாளுக்கு நாள் அழகு கூட்டிகிட்டே போகிற? கண்ணாடி என்ன யாழ் நாளுக்கு நாள் அழகு கூட்டிகிட்டே போகுது? கண்ணாடியில் பார்த்துறாத, உன் கண்ணே பட்டுரும். மாலை வணக்கம். ஒரு அதிர்ச்சியூட்டும் குற்றம் சுற்றுப்புறத்தையே உலுக்கியுள்ளது. ஒரு நபர் சேவை ஊழியர் போல் நடித்து ஒரு குடும்பத்தின் அமைதியை முறியடித்துள்ளார். கணவரின் கொலை மற்றும் மனைவியின் கடத்தல் சமூகத்தில் அச்சத்தை ஏற்படுத்துகிறது. ஏய் யாழ், இங்கே வா. நியூஸ் பாரு. வீட்டுக்குள்ளே எலக்ட்ரீஷியன் பிளம்பர்னு ரிப்பேருக்கு வந்து ஹஸ்பண்டை கொன்னுட்டு ஒய்ஃபை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்களாம். நீ இரு. ஹலோ ஹலோ நாளைக்கு வந்துடுவேன் சார். ஹலோ சார். என்ன 2 டேஸாக சிக்னலே வர மாட்டேங்குது? ஏய் ஆள், சாப்பாடு எடுத்துகிட்டு வா. சொல்கிறா மச்சான், மார்னிங் நியூஸ் பார்த்தியா? பார்த்தேன். என்னாச்சு? என் ஃப்ரெண்டு போலீஸ் தான். நான் அவன்கிட்ட கேட்டேன், அவன் நிறைய விஷயம் சொன்னான். எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வா மச்சான், சாப்பிட்ருவோம். மச்சான், அவன் என்ன சொன்னான்னா, ஹஸ்பண்டை கொண்டுட்டு ஒய்ஃபை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்களாம். அவங்கள சோர்ஸே பண்ண முடியலையாம். ஏன் போலீஸே என்ன ட்ரை பண்ணாலும் முடியலையாம். அதான் என்ன சொல்கிறேன், சேஃப்டிக்கு சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
நீயும் அப்பப்போ வேலைக்குன்னு வெளியூர்லாம் போயிடுற. என்னாலையும் எப்போயாவது ஃப்ரீயாக இருக்கும் போது தான் வர முடியுது. அப்படின்ற சரி வர சொல்லு, போட்டுருவோம். பக்கா. மச்சான், ம், யாழினி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா. கங்க்ராட்ஸ்டா. சார் இந்த வீட்டுக்கு சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. யா கமின். அம்மா, இவருக்கு எதாவது குடிக்க வேணுமான்னு நீங்கள் என்ன பேலன்ஸ் பாருங்கள். யாழ் யாழ் எங்கே போனான்? என்ன கார்த்தி, உன் ஜெராக்ஸ் காப்பியை வயிற்றுல இருக்கு போல. யாரா நீ? சே யூஷுவல். சரி சொல்லு, ஃபஸ்ட்டு ஜெராக்ஸ் மிஷினை கொள்வா இல்லை ஜெராக்ஸ் காப்பியை கொள்வா? இங்கே பாரு, உனக்கு என்ன வேணும்? என்னால் எதுனாலும் கொடுக்க முடியும். எவ்வளோ வேணும்னு சொல்லு, 1 hourல வரும். அவளை மட்டும் விட்டுரு. ஹே சுக்க, இங்கே பாருப்பா, உனக்கு ஒரு வேலை தருவேண்ணா, பிசுறு இல்லாமல் செஞ்சுட்டியானா எனக்கு எந்த மிஷின் வேணா, நீ ஏன் வச்சுக்கோ. நான் ஏன் நீ சொல்கிறத பண்ணணும்? நான் சொன்ன நான் ஏன் நீ சொல்கிறத செய்யணுமா? சரி சொல்லு. நான் ஒரு பேக் தருவேண்ணா, அதை எடுத்துகிட்டு போய் ஒருத்தங்கிட்ட தருவியான். அவன் உனக்கு ஒரு பேக் தருவேண்ணா, அதை எடுத்துகிட்டு போய் நான் சொல்கிறவங்கிட்ட தருவியான். அவ்வளோதான், சிம்பிள். அந்த அந்த பேக்கில் என்ன இருக்கு? ஜெராக்ஸ் மிஷின் பார்ட்ஸு. பேடாத என்ன கூறுப்பில்ல, ஆனால் எதனா மிஸ்டேக் ஆச்சு அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ம் என்ன வேணாம்? யா அல்லா, என்னது இது? யா அல்லா, ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, என்ன ஆனாலும் நான் விட்டு போக மாட்டேன். ஐ won't give up on us. டே மச்சான், இந்த நியூஸை பாரு. எலக்ட்ரிஷியன் பிளம்பர் வீட்டுக்கு ஒர்க்குக்கு வர மாதிரி வந்து ஹஸ்பண்டை கொண்டுட்டு ஒய்ஃபை கிட்னாப் பண்ணிட்டு போகிறாங்களாம். டேய், இதெல்லாம் ஃபேக்காக இருக்கும்டா. அண்ணா நியூஸ் பேப்பர் வாங்கிக்கோங்கண்ணா. இல்லைப்பா வேணாம்.
எனக்காக ஒன்றே ஒன்று வாங்கிக்கோங்கண்ணா. டேய் தம்பி, சொல்கிறேன்ல புரிஞ்சுக்கோ. வேணாம். அப்போ அந்த பேக்கையாச்சும் தாங்கண்ணா. டேய் தம்பி, இது போடா போடா. பேக்கை குடுறா. பேகா? பின்ன பொண்டாட்டி வேணுமா வேணாமா? வாடா. யார் டிங்குடாங்க கண்ணாடி தந்து பார்த்தா நீதான் நீ. ஆனால் அதெல்லாம் மிஸ்டேக் ஆச்சு. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. பாய். சார், பேக். தேங்க்ஸ் சார். நீங்கள் யார்? சார் என் ஒய்ஃப் லைஃப் சார், விளையாடாதீங்க சார். சார் அந்த பேக் மட்டும் கொடுத்துருங்க சார் ப்ளீஸ் சார். அவனுக்கு கால் பண்ணி நான் வேலையை முடிச்சிட்டேன்னு சொல்லு. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். சார் லைன் கிடைக்க மாட்டேங்க சார். திரும்பி ட்ரை பண்ணுங்கள் சார். சார் சிக்னலே போக மாட்டேங்க சார். ட்ரை பண்ணுங்கள் சார், திரும்பி ட்ரை பண்ணுங்கள். சார் சத்தியமா சிக்னல் என்ன பண்ணாலும் கிடைக்க மாட்டேங்க சார். டேய் ட்ரை பண்ணுறா. சார் பேக் ரிசீவ் சார். ஓகே சார், ஓகே சார். சார் உங்களை முக்கோயிலுக்கு போக சொல்லிட்டாங்க சார். யாழ் ஒன்னே ஒன்று மட்டும் தெரிஞ்சு, என்ன ஆனாலும் நான் விட்டு போக மாட்டேன். ஐ won't give up on us. மச்சான் காப்பாத்துறா. நீங்களா எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? நாங்கள் சொன்னதெல்லாம் பண்ண பார்த்தியா?
எதுக்கு? ஏன்? நீ சாவணும். உனக்கு நான் தானே வேணும்? அவங்கள விட்டுரு. தா நீ ஏன் அறுத்துட்டு செத்துரு, நானும் போயிடுறேன், அவங்களையும் விட்டுறேன். சார் ஏய் ரெடி போங்கடா. டேய் வேணாம்டா, பெரிய தப்புன்றடா. கேளுங்கடா. ஏய் வேணாம்டா. டேய் வேணாம்டா. வேணாம்டா. பெரிய கத்திக்கல போறா டேய். வேணாம். ஏய் போடுடா. பண்றடா. டேய் விட்டுறா. ஏய் ஏய் வேணாம்டா. இங்க இருக்கடா. டேய் முகேஷ் யாரையும் கூட பின்னாடி போடா. டேய் ஏண்டா? பல வருடங்களுக்கு முன் முகேஷ் மற்றும் யாழ்னியின் முன்னோர்கள் அந்தகாசுரனுடன் ஒரு ஒப்பந்தம் செய்தனர். செல்வமும் சக்தியும் பாதுகாப்பும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் தங்கள் விசுவாசத்தை தந்தார்கள். ஆனால் அது ஒரு வரமல்ல, ஒரு சாபம். அந்த சாபமே மரபாக மாறியது. ஒவ்வொரு தலைமுறையும் அதை கடுமையாக கடைபிடித்தது. பணக்கார அனாதையை தேடி அவனை காதலித்து திருமணம் செய்து கொண்டு அவன் மூலமாக கருத்துரு பெற்று பின்னர் அவன் துரோகத்தை உணரச் செய்து அவனுடைய ஆன்மாவை வேதனைப்படுத்தி அவனுடைய உயிரை எடுத்திட வேண்டும். ஒரே தலைமுறையை இந்த சடங்குகளில் ஏதாவது தவறு செய்தால் அந்தகாசுரன் அந்த குலத்தை மரணம், பைத்தியம் அல்லது முழுமையான அழிவுடன் தண்டிப்பான். பல ஆண்டுகள் கழித்து யாழ்னியின் தாய் மற்றும் மாமா இந்த சடங்குகளை செய்தார்கள். ஆனால் ஏதோ ஒரு தவறால் யாழ்னியால் பேசவோ கேட்கவோ முடியவில்லை. அதனால் அந்த தவறை சரி செய்ய தங்கள் உயிரையே அந்தகாசுரனுக்கு காணிக்கையாக கொடுத்தார்கள். ஆனால் அப்போதிலும் ஒன்றும் மாறவில்லை. காலம் சென்றது. ஆனால் அந்த பயம் போகவில்லை. பின்னால் யாழ்னியும் முகேஷும் அந்த மரபை தொடர்ந்தார்கள். அந்த சாபத்துக்கு முடிவே இல்லை. அந்தகாசுரன் இன்னும் உயிருடன் இருக்கிறான். இரத்தத்திற்காக காத்துக்கொண்டேன். அவனெல்லாம் அப்பவே போட்டிருக்கணும். 6 வருஷம் ஆச்சு அவன் வயிற்றுல உண்டாவ. அதுவும் ஒன்று தான் இருக்குதான். ஆம்பளையாடா நீ? போடுறா. ஏய் சத்தம் கேட்கணும். போ. சத்தம் கேட்டுச்சா? டேய் இது என்னோட முடியாதுடா.
நான் உங்கள்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். நீ நான் நம்ம குழந்தை நம்பன்னு வாழலாம். நான் இது வரைக்கும் உங்ககிட்ட ப்ளீஸோ சாரியோ கேட்டதில்லை. ஆனால் இப்போ கேட்குறேன், ப்ளீஸ் என் கூட வந்துடு. இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டது எல்லாமே என்கிட்ட கிடச்சிருக்கானா எனக்கு தெரியாது. பட் நீ கிடச்ச. ஆனால் அதுவும் இப்போ போயிடுவோன்னு பயமாக இருக்கு. நான் சொல்கிறத கேளு. இவனுக்கெல்லாம் என்ன சொல்லி உன்னை ஏமாற்றிருக்காங்க? ஆறு வருஷம் ஆச்சு அவன் வயிற்றுல உண்டாவ. அதுவும் ஒன்று தான் இருக்குதான். டேய், இது என்னோட முடியாதுடா. அம்மா, அந்த அசுரன் பிறந்துட்டானாம்மா?